ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ கார்த்தியும் அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க எப்படியாவது ரகுராம் கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் அங்கே வந்திருக்கவும் இங்கே பார்த்தோம்னா குடும்பத்தோட எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி அவங்க மாயா கிட்ட சொல்கிறாங்க, மாயா இன்னைக்கு உன் பெரியப்பாவை பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் சொல்கிறாங்க, ஆமாம் பெரியம்மா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பெரியப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. அதுவும் தனாவும் இந்த ஊரில் இருக்கலான்னு சொல்லிட்டாருல, அதை நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. தனாவும் கதிரும் இங்கே வந்திருக்க போது அவர் பார்த்ததுமே அவர் ஏதாவது சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு பயத்தோடு இருந்துட்டு இருந்தேன். ஆனால் பெரியப்பா அப்படி எதுவுமே சொல்லலை. என்ன இருந்தாலும் சரி தான், பெரியப்பாவோட மனசு ஃபுல்லாக தனாவை நினச்சிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அது என்ன, அந்த பாசத்தை வெளியே தான் காட்ட மாட்டேக்காரு. அப்படிங்கவும் கூடி சீக்கிரமே பாருங்க பெரியம்மா, அவருடைய மனசு மாறிட்டு அவர் தனாவையும் கதிரையும் வீட்டுக்கு அழைச்சிருவார் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மாயா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். அதான் குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கிறோம்ல, இதுக்கப்புறம் நம்ம பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு நம்ம குடும்பத்தில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ அங்கே தனாவையும் கதிரையும் தான் காட்டுறாங்க. அப்போ மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, தனா எப்படியோ பெரியப்பா ஒன்று இருக்கலாம்னு சொல்லிட்டாரு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கவும் உடனே தனாவும் சொல்கிறாங்க, ஆமாம் மாயா நீ சொல்கிறது கரெக்டு தான், அப்பா கோவப்பட்டதுமே என்னை போக சொல்லிடுவாருன்னு நினச்சேன், ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லவும், ஆனால் என்ன அவர் அந்த பாசத்தை வெளிதான் காட்ட மாட்டேங்கிறாரு, என்னைக்கு என்கிட்ட அப்பா பேச போகிறாரோ எனக்கு தெரியல, அவர் பேசினாக்கி நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் தெரியுமா அப்படிங்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு தானா நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. அப்போ தனா கதிர் எல்லாருமே கோயிலுக்கு வந்திருக்கிறத பார்த்ததுமே கார்த்தி ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. தனாவும் கதிரும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக அவங்க பேசிகிட்டு இருக்குமோ அதை பார்த்ததுமே கார்த்தி நினைக்கிறாங்க, ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க, தனாவுக்கு என்ன பிரிஞ்சேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையே, அவள் எவ்வளோ சந்தோஷமாக அந்த கதிர் கூட இருந்து பேசிகிட்டு இருக்கிறா, நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கிறியா, இரு நான் உன்னை பாரு என்ன பண்ணுறேன்னு, நீ எத்தனை நாள் இந்த கதிரோட சேர்ந்து வாழ்ந்துட போகிறேன்னு நானும் பார்க்குறேன், கூடி சீக்கிரமே உன்னை தூக்கிட்டு போய் அவன் கட்டின தாலியை கழட்டி போட்டுட்டு உங்களத்தில் நான் தாலி கட்டுறேன், அது கூடி சீக்கிரமே நடக்க போகுது பாரு அப்படின்னு கார்த்தி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ரகுராம தான் காட்டுறாங்க. அப்போ ஜானகி அவங்க பிரசாத் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க, அதை சாப்பிடுங்க அப்படிங்கவும் அப்போ ரகுராமும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க நம்ம குடும்பத்தில் அவ்வளோருமே இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. என்னங்க தனாவும் கதிரங்க வந்திருக்காங்களே, அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா, தனா நீங்கள் எப்போ பேசுவீங்கன்னு சொல்லிட்டு அவளோட காத்துட்ருக்காங்க, அவளை கூப்பிட்டு வச்சு ஒரு வார்த்தை நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படிங்கவும், இங்கே பாரு ஜானகி நீ எதுவுமே என்கிட்ட பேசாத, குலதெய்வ கோயிலுக்கு நம்ம குடும்பத்தோடு வந்திருக்கோன்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறோம் எல்லாருமே, இந்த நேரத்தில் நீ அவளை பற்றி பேசிகிட்டு இருக்காத, எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, சரிதாங்க நான் பேச மாட்டேங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கவும் அப்போ ரகுராம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே எங்கே பார்த்தோம்னா மணியோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அப்போ ஜானகி சோகத்தோடு இருக்கும்போது, என்ன ஜானகி ரகுராம் பேசினதை நானும் கெட்டு தான் இருந்தேன், நீ கவலைப்படாத, கூடி சீக்கிரமே தனாவை ஏற்றுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு அவன் அழைச்சிட்டு வருவான், நீ அதை நினைக்காத, எப்படியோ ரகுராம் தனாவை இங்கே கோயிலில் இருக்கட்டும்னு சொன்னது பெரிய விஷயமாக்கும், அப்படி இருக்கும்போது கூடி சீக்கிரத்தில் அவன் மனசு மாறும் ஜானகி, நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காத, அதனால தானே நம்ம பிரச்சனையெல்லாம் தீரட்டும்னு சொல்லி தான் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு உங்கள் எல்லாரையும் இங்கே வரவழைச்சிருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே இங்கே தீந்துரும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கும்போது, சரிதாம்மா நீங்கள் சொல்கிறபடியே எல்லாம் நல்லபடியாக நடந்தால் எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா பத்மாவும் பார்வையை தான் காட்டுறாங்க. பாருக்கா இந்த தனாவும் கதிரங்க வந்திருக்கிறாங்க, பார்க்கும்போது எவ்வளோ எரிச்சலாக இருக்குது தெரியுமா, எப்படியாவது அண்ணனை வச்சு இவங்களை விரட்டி விட்டுலான்னு சொல்லி நினச்சேன், ஆனால் அண்ணன் என்னென்னா இவங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு, அதனால அந்த தனாவும் கதிரி எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க, இது எல்லாத்துக்கான இந்த மாயா இருக்கால இவா தான், இந்த மாயாவையும் இந்த கதிரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பினாதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சாரு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கத்த எனக்கும் சின்னுவுக்கு எப்போ தான் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு சாரு அதுக்கு தானே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கிறோம், நீ சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோ, நைட்டு கற்பனை சாமி சாமி ஆடும், அதனால உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு நீ சாமிகிட்ட வேண்டிக்கோ, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், அடுத்த வருஷம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வரும்போது நீயும் சீனுவும் தான் புருஷ முண்டாட்டியாக வரப்போறீங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சாரு சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் சொல்லும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அடுத்த வருஷத்துக்குள்ளேயும் இதெல்லாம் நடந்துருமா அப்படிங்கும்போது கண்டிப்பாக
நடக்கும், அடுத்த வருஷம் பாரு நீயும் சீனுவும் தான் ஜோடியாக வரப்போறீங்க, அந்த மாயா அந்த வீட்டை விட்டு நான் எப்படியாவது நான் அனுப்பி விடுதேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அத்தை நீங்கள் சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தவங்க மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஓஹோ என்னை பற்றி தான் பேச்சு நடந்துட்டு இருக்குதா, அவங்க அம்மா பாரு அங்கே பாரு சாருக்கிட்ட என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சீனுக்கிட்ட சொல்லவும், அப்போ சீனு சொல்கிறாங்க, அம்மா எதுவாவது பேசிட்டு போட்டோம், உனக்கு தான் அம்மாவை பற்றி தெரியும்ல, அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படிங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கருப்பண்ணசாமி நைட்டு வந்து சாமியாடும் குறி சொல்லும், நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்னென்ன நினச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் கருப்பண்ணசாமிகிட்ட குறி கேட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே ராத்திரி வரவும் கருப்பண்ணசாமியாட்டு கார்த்தி தான் வேஷம் போட்டுட்டு வராங்க. அப்போ கருப்பண்ணசாமியாக வரக்கூடிய கார்த்தி வந்து ரகுராம் வீட்டில் ஏதாவது நம்ம பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கருப்பண்ணசாமியாக வேஷம் போட்டுட்டு வராங்க. அப்போ வந்து அவங்க ரகுராம் பக்கத்தில் அவங்க வரவும் இங்கே பார்த்தோம்னா திடீர்னு வந்து மாயா வந்து அப்படியே வந்து சாமியாட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது மாயா வந்து கருப்பண்ணசாமியாக வந்திருக்கிற கார்த்தி போட்டு விரட்டி அடிக்கிறாங்க. இதனால வந்து கார்த்தி அலறி அடிச்சு அங்கே ஓடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து அப்படியே சுயநலத்துக்கு வராங்க. உடனே ஜானகி வந்து ஓடுறாங்க. என்னாச்சு மாயா அப்படின்னு சொல்லவும் மாயா பார்த்தோம்னா அவங்க சாமி வந்து ஆடிட்டு, அது மட்டும் இல்லாமல் கருப்பண்ணசாமியா அந்த கார்த்தி தான் வந்து ஆடி இருக்கிறான், அவன் வந்து ஒரிஜினலாகவே சாமி ஆடல் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சாமி ஆடி இந்த மாதிரி எல்லாம் சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரகுராமையும் கார்த்திகிட்ட இருந்து காப்பாத்திருந்தாங்க. கார்த்தி எடுத்து பார்த்தோம்னா என்னை இப்போ வேணா நீ வந்து ரகுராம என்கிட்ட இருந்து நீ வந்து காப்பாத்திருக்கலாம், ஆனால் எப்பவுமே காப்பாற்ற முடியாது, இந்த குலதெய்வ கோயிலிருந்து போறதுக்குள்ளேயும் அந்த ரகுராமோட கதையை நான் முடிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.